நாமக்கல் மாவட்டத்துக்கு எவ்வித நிதியையும் விடியா திமுக அரசு ஒதுக்காமல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை ஆய்வு செய்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி, தட்டாங்குட்டை ஊராட்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சமுதாய கூடத்தை திறந்து வைத்து பேசினார். இதில் பள்ளிப்பாளையம் ஒன்றிய கழக செயலாளர் சேர்மன் செந்தில், வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, விடியா திமுக அரசின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் முழுவதும் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு விடியா திமுக அரசு நிதி ஒதுக்குவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பகுதி உருவான போது அன்றைய தினம் அமைச்சராக இருக்கின்ற போது அனைத்து சாலைகளுமே தார் சாலையாக அமைத்தோம். இப்பொழுது 3 ஆண்டு காலமாக நான் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நமது பகுதிக்கு போதிய நிதியை ஒதுக்குவதில்லை. நமது பகுதிக்கு எல்லாம் மாவட்டத்திற்கே நிதி ஒதுக்குவதில்லை. ஆக இந்த பகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து செயலாற்றுகின்ற அரசு இந்த அரசு இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள், அதற்கு மேல் நான் உள்ளே செல்லவில்லை. இருந்தாலும் கூட இருக்கின்ற பொதுமக்கள் யார் உங்களோடு இருக்கின்றார்கள், உங்களுக்காக யார் பாடுபடுகின்றார்கள், உங்களோடு இருந்து செயலாற்றுவார்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான்